எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே வார் நின்றுச்சானா அப்படியெல்லாம் இல்லை. அது ஆக்சுவலாக அந்த சினாரியை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னுமே மிலிட்ரி பேஸ் மேல ஆல்ரெடி இருக்கக்கூடிய வார் அப்படியே கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இஸ்ரேலும் ஈரானும் யுஎஸும் மாற்றி மாற்றி மிலிட்ரி பேஸுகளை தாக்கிட்டு தான் இருக்காங்க. ட்ரம்ப் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 5 நாளைக்கு நான் வாரம் நிறுத்துறேங்கிறது அவர் சொன்னது எனர்ஜி ஹப்புகளை தாக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து ஈரானோட எனர்ஜி கப்பலை தாக்குச்சு. அதுக்கு பதிலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள் இருக்கக்கூடிய எனர்ஜி கப்புகள் மேல ஈரான் தாக்குதல் நடந்துச்சு. இது ரிகார்டிங் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட சீஃபே இது மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ் அல்லது எனர்ஜி கிரைசிஸ் உருவாக்கும் அப்படிங்கிறத வான் பண்ணியிருந்தாரு. மற்ற நாடுகளுமே இது ரொம்பவுமே ஒரே விஷயமா தான் பார்த்தாங்க. ஆயில் பிரைஸ் ஸ்பைக் ஆச்சு. இந்த மாதிரியான காரணங்கள்னால எனர்ஜி ஹப்புகள் மேல தாக்குதல் நடத்துவதா ட்ரம்ப் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து இது மட்டும் காரணம் இல்லை. ட்ரம்ப்புக்கு இப்போ மெயினா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா உள்நாட்டிலேயே அவருடைய செல்வாக்கு பெரிய அளவில் சரிகிறது தான். எதிர்கட்சிகளுமே கிட்டத்தட்ட அவரை பெரிய அளவில் வம்புக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யுஎஸ் மக்கள் வந்து டீப்பா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, காய்கறிகள் விலை ஏறுது, தொடர்ந்து ஏதோ ஒரு நாடு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எதுக்காக சண்டை போடுறோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லை. ஸோ இதனால ட்ரம்ப் மேல கடுப்பாகக்கூடிய எங்களோட எண்ணிக்கை வந்து யூஎஸ்லயே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதைத்தான் ரீசெண்டா வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் காமிச்சது. ஸோ ட்ரம்ப் அதையுமே தன்னுடைய மனசுல பதிவு வச்சிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வார் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து மிலிட்ரி பேஸ் மேல இருக்கக்கூடிய தாக்குதல் எந்த காரணத்தினாலும் நிறுத்தல, தொடர்ந்து அந்த தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்கு. பட் எனர்ஜி ஹவுக்கு மேல இருக்கக்கூடிய தாக்குதலை பாஸ் பண்ணிட்டு கிட்ட பின்வாசல் வழியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்குமே பப்ளிக் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக்கா 2 நாடுகள் பேசும் பொழுது அங்க ஈகோ கிளாஸஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் அந்த ஈகோ கிளாஸை கொண்டு போக முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பேக்ரவுண்ட்ல பேசிட்டு ஒரு சுகமான முடிவு வந்ததுக்கு அப்புறம் அதை பப்ளிக் ஸ்டாண்ட்ஸ்ல கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் பக்கமெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, எல்லாம் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு முக்கியமான தலைகள் மட்டும் பின்னாடி கதை வந்து பின்னாடி வாசல்ல போய் உட்காந்து பேசிட்டு அப்பா சரிப்பா பார்த்துக்கலாமா அப்படின்னு மறுபடியும் வந்து ஹாலில் வந்து இதாப்பா நாங்கள் முடிவு எடுத்துருக்கிறோம் எல்லாரும் சந்தோஷமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே ஸ்டைல் தான் இதுவுமே. ஸோ இப்போதைக்கு யுஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சாஃப்ட் சிக்னல்ஸை ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. 2-3 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, அந்த 100 மில்லியன் அளவுக்கான பேரல்ஸோட ஆயிலை ஈரானோட ஆயிலை வந்து தடைகள் நீக்கி மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுது. இதனால ஆயில் பிரைஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாகி கீழே வரும். அலோவ் பண்ணுது. 5 நாளைக்கு எனர்ஜி கப்பு மேலே தாக்க மாட்டோம்னு சொன்னது. ஒரு வாரம் முடிச்சுக்கலாம்ப்பா எனக்குமே போடிக்குதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ட்ரம்ப் சிக்னலாக கொடுத்துருக்காரு. ஈரானுமே நேற்று பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட பேசல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஈரான் அதுக்கப்புறம் வந்து சரி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரியான சிக்னலை கொடுத்துருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை பஞ்சாயத்து பண்றாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த மிலிட்ரி பேஸ் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. பட் எனர்ஜி கப்புகள் மேல தாக்குதல் நடத்துறத நிறுத்தி இருக்காங்க. இந்த 5 நாள் கேப்ல பின்னாடி உட்கார்ந்து இவங்க பஞ்சாயத்து பண்றாங்க. இந்த பஞ்சாயத்து பண்றது வந்து முக்கியமா இந்த கல்ஃப் நேஷன்ஸும் பாகிஸ்தானும் இந்த பஞ்சாயத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறாங்க. பேசி ஒரு முடிவு எடுத்து எல்லாம் ஒத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா முன்னாடி வந்து ஓகே நாங்க பேசிட்டோம் அதுக்கப்புறம் அமைதியாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பேச்சுவார்த்தையில யுஎஸ் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஈரானுக்கு வந்து அணு ஆயுதம் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது யுஎஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ அவங்க அந்த யூரேனியத்தை ஒப்படைக்கணும், இல்லை யூரேனியத்தை என்ரிச் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்களை மெயினாக வைப்பாங்க. அதே மாதிரி ஈரானை பொறுத்த வரைக்குமே அவங்க மேல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் தடைகளை தூக்குறது, அதே மாதிரி மேற்கொண்டு எங்க மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிற கமிட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒத்து வர பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தை டைரக்ட் பேச்சுவார்த்தையா மாறி பப்ளிக் ஸ்டாண்டுக்கு வந்து வார் நிற்கும். பட் இதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும்னு தெரியல. பட் இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனா தான் பார்க்கப்படுது. பட் ஒரு 5 நாள்ல இதுக்கான ஒரு தெளிவான முடிவு தெரிஞ்சிடும். ஏன்னா யுஎஸ்க்கு பொறுத்த வரைக்குமே ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து ஈரான் முழுசா மூடல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனிமி சிப்புகளை மட்டும் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மற்ற நாடுகளோட சிப்பு அலோவ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவோட சிப்புகளை அலோவ் பண்றதையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த வழியா போறதுக்கான ஃபீ, ஆயில் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் யுவான்ல டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி யுவான்ல கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா டாலர் பெரிய அளவுல அடி வாங்கும். இது வந்து சைனாக்கு பெரிய பாசிட்டிவ், மற்ற நாடுகளுக்கு இந்திய உறுப்பினர் எல்லாத்துக்கும் நெகட்டிவ். ஸோ இங்க நிறைய சிக்கல்களை உருவாக்கும் யூஎஸ்க்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த வார ஒரு முடிவை நோக்கி கொண்டு போகணுங்கிற கட்டாயத்துல ட்ரம்ப்புமே இருக்கிறாரு. அதே நேரத்துல ஈரானுக்குமே வாரம் கொண்டு போகிற கட்டாயத்துல ஈரானுமே இருக்கு. ஏன்னா ஈரானுடைய மிசைல்ஸ் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் 2500 இருந்து மிசைல்ஸ் வந்து இப்போ 1000க்கும் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒரு நாளைக்கு 50-60 மிசைல்கள் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது இப்போ 10 மிசைல்ஸ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. அதையுமே குறிப்பிட்ட அளவுக்கான மிசைல்ஸ் அவங்க ஹார்மோஸ் ஜலசந்தியை நோக்கி நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈரானுமே வாரம் முடிக்கணுங்கிற கட்டாயத்தை நோக்கி தான் நகருது. ஸோ 2 பேருமே இது மேற்கொண்டு இந்த வார கன்டினியூ பண்றதுக்கான சூழ்நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த வார பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோடைய ஸ்டாண்ட் இன்னும் தெளிவா இஸ்ரேல் பிரதமரால சொல்லப்படல. அது என்னங்கிறது மேற்கொண்டு அவர் ஏதாவது டீட்டெயில் பேட்டி கொடுத்தா தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு அமெரிக்கா கூட சேர்ந்து பயணிக்கிறதுல தான் இஸ்ரேல் பிரதமர் கவனமா இருக்கார் அப்படிங்கிறதுனால பார்க்கலாம். அதனால ட்ரம்ப்போடைய மூவ் தான் இஸ்ரேலோட மூவும் அப்படிங்கிறத நம்ம டிஃபால்ட்டா எடுத்துக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாரோடைய சூழ்நிலை. ட்ரம்ப்புக்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய அழுத்தம், அவருடைய நேம் சரியறது, ஆயில் எஸ்கலேஷன், யூரோப் யூனியன் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய ப்ரெஷரு, டாலர் பிரைஸ் இஷ்யூ ஆயிருமோங்கிற பயம், இதெல்லாம் யுஎஸ்ஐயும் பேச்சுவார்த்தை நோக்கி நகர்த்துது, ஈரானையும் பேச்சுவார்த்தை நோக்கி நகர்த்துது. ஏதாச்சும் ஒரு பேசி நல்ல முடிவா எடுத்தாங்கன்னா சரி. ஒரு 5 நாளைக்கு வந்து பெரிய அளவில் இந்த வார்ல எஸ்கலேஷன் இருக்காது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதனால பெரிய அளவுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாதிப்பு இருக்காது. பட் 5 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் முரண்டு பிடிச்சாங்கன்னா, ஏன்னா இப்படித்தான் ஒரு தடவை பேசுறேன்னு போய் உட்கார்ந்தாங்க ஓமன்ல உட்காந்துட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இன்று போய் நாளை வான்னு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டு போட்டு பின்னாடியே மிசைலையும் அனுப்பிச்சு விட்டார் ட்ரம்ப். இந்த மாதிரி இந்த தடவை ஈரான் அந்த விஷயத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மற்ற கல்ஃப் கண்ட்ரிகள் தான் இதுல பெருமளவுல பாதிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் இதை கரெக்டா பார்த்து மதியஸ்தம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலைங்கிறது இனிமேல் இந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான். மீன்வைல் இஸ்ரேலோ யுஎஸ்ஓ இல்லை ஈரானோ இந்த வாரம் எக்ஸ்கலேட் பண்ணாம, எனர்ஜி கப்புகள் மேல எக்ஸ்கலேட் பண்ணாம 5 வார்த்தையில ஒரு முடிவை எடுத்து இந்த பேச்சுவார்த்தையை பப்ளிக் ஸ்டாண்டு கொண்டு வந்து இதை கன்க்ளூட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அமைதியான சூழ்நிலை நிலவும். ஓகே, இது ஓரளவுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸோடைய வாரோடைய சூழ்நிலை. மற்றபடி பெரிய டேட்டாக்கள்லாம் இப்போ எதுக்கும் இதுவும் இல்லை. இப்போதைக்கு எந்த டேட்டா வந்தாலும் இது சப்ரஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ருப்பி ரொம்ப வீக்காக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம். 89 கிராஸ் பண்ண ருப்பி ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ருப்பி வந்து மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது இந்தியன் எக்கானமிக்கு. எந்த அளவுக்கு சங்கடம்னா, இன்னைக்கு வந்த கோல்ட்மேன் சாக்கோடைய ரேட்டிங் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியாவோட ஜிடிபி எஸ்டிமேட்டட் ஜிடிபி வந்து 7% கோல்ட்மேன் சாக்கை பொறுத்த வரைக்கும் வாருக்கு முன்னாடி. அப்புறம் இந்த வார் தொடங்கினதுக்கு அப்புறம் மார்ச் 13ஆம் தேதி வாக்கில் ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க. எஸ்டிமேட்டட் ஜிடிபி வந்து 6.5நாங்க. ஓகே, அது கூட ஒத்துக்க வார் தொடங்கி இருக்கு 7 6.5. இன்னைக்கு வந்து என்ன எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 5.9ட்டாங்க. 5.9ட்டாங்க. இது வந்து உண்மையாலுமே கொஞ்சம் ஒரிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஜிடிபி வந்து இவ்வளவு கம்மியாகும் அப்படிங்கிறது. பட் ஆல்ரெடி என்னன்னா, நம்ம முந்தானத்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் கூட இந்த இண்டஸ்ட்ரிக்கான ஃபியூல் விலை ஏத்துனது, இந்த பவர் பெட்ரோல் விலை ஏத்துறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஈவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாலுமே ஏசியன் பெயிண்ட்ஸ் பெயிண்ட் விலைகளை 7 to 8% வரைக்கும் ஏற்றி இருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் அஃபிஷியலா பெயிண்ட் விலைகளை ஏற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது WPA பெருமளவில் பாதிக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் மெதுவாக மக்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியுங்கிறது சிரமம் தான். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வாரம் முடிக்கணும். ஆல்ரெடி இது பற்றின விளக்கம் வந்து பிரைம் மினிஸ்டர் லோக்சபாலே ராஜ்யசபாலே கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கோங்கிறதெல்லாம் பேசினார். இது போக நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இந்த வார பத்தியும் ருப்பியோட ஸ்டேட்டஸ் மற்ற விஷயங்களை பத்தியும் ஓப்பன் டிஸ்கஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்போதைக்கு இது பாலிட்டிக்ஸ்க்கான நேரம் இல்லை, பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா இது இந்தியாவுடைய கையிலையும் இல்லை இந்த பிரச்சனை. மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியா வார் அப்படிங்கிறது முடிஞ்சா மட்டும்தான் இந்த சூழ்நிலையை ஸ்டேபிள் பண்ண முடியும். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷனல் பிரச்சனை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த HDFC நடந்துட்டு இருக்கக்கூடிய சலசலப்பு தான்.
இப்போ எஸ்டிஎஃப்சியோட இன்னைக்கு கூட 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா, ஒண்ணு இந்த எக்ஸ்டர்னல் லா ஃபேம் ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட் டைம் சேர்மன் ரிசைன் பண்ணத இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் தரேன். ஏன்னா, அவர் இன்வெஸ்டிகேஷன் அந்த ரிசைனேஷன் லெட்டர்ல எத்திக்ஸ், வேல்யூஸ்லாம் நெறைய பேசி வச்சிருந்தார் இல்லையா? அது என்ன பிரச்சனை? எதனால? அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் லா ஃபேம் அதுவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா, இன்டர்னல் ஆடிஷன் எல்லாம் வைக்கல. ஸோ தட் ட்ரஸ்டபிளா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் லா ஃபேம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பெரிய அளவுல சேதம் இல்லாம ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா எஸ்டிஎஃப்சி ஓகே. பட் அது போக இந்த மிஸ்செல்லிங் பிரச்சனையில வந்து இந்த சம்பத் குமார்னு ஒரு ஹெட்ட வந்து தூக்குனாங்க இல்லையா? அவருமே வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. அதை அந்த ரிசனேஷனுக்கு எதிராக அப்பீல் பண்ணியிருக்காரு. அதுவுமே இன்டர்னல் அப்பீல் தான். ஸோ அந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன் எஸ்டிஎஃப்சியோட பிரச்சனையை நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்ரெடி இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்துல பிரச்சனைகள் இதுக்கு மேல வந்திருக்கு. எஸ் பேங்க்ல பார்த்தோம், இண்டஸ்இண்ட் பேங்க்ல பார்த்தோம். ஏன் நிரவ் மோடி பிரச்சனையில பிஎன்பிலையும் கூட பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனைகள் நடந்தது கூட ஒரு பிரான்ச்சில் நம்ம பார்த்தோம். அது பிரச்சனை கிடையாது. பட் இது ஒரு ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஒரு பிரைவேட் பேங்க். அது இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க். பெரிய லெவல எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க். இந்தியாவுடைய பிரைவேட் பேங்கிங் சிஸ்டத்தோடைய முகப்பா இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அது. இதுல பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சதுன்னா இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்து மேலே பெரிய அளவில் நம்பிக்கையை இழக்க நேரிடும். இது பெரிய செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அதனால இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்டிஎஃப்சியுமே ஃபோக்கஸ்ல வச்சிருக்கக்கூடியது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் ஓவராலா இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள். பட் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு மார்க்கெட்ஸை டிசிப்ளினா ஹேண்டில் பண்ணிருங்க. ரொம்ப டிசிப்ளினா ஹேண்டில் பண்ணுங்க. எட்ஜஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க. ஏனோ தானோ அப்படின்னு எல்லாம் நடத்திடக்கூடாது. நம்மெல்லாம் ட்ரம்ப் இல்லை, நம்மெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிப்ளினோட மூவ் பண்ணணும். இன்னைக்குமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே நிறைய பஞ்சாயத்துகள் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து காலையில நேற்று வந்து ட்ரம்ப் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் ஈரான் யாரோட பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஈரான் பதில் சொல்லிச்சு. அப்புறம் இன்னைக்கு மத்தியான வாக்குல தான் ஆமாங்க பேசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் பின்னாடி சேர போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கீழே வந்த மார்க்கெட் ஓப்பனிங்ல கீழே வந்த மார்க்கெட்டில் எக்ஸட்ரா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ஆர்டர் ரெசிஸ்டன்ஸான 22,632ல புல்ஸ் டிஃபன் பண்ணி அப்புறம் தேர்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 22,658 பிரேக் பண்ணி மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 22,958 22,972 அச்சீவ் பண்ணி ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்துல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 22,984 ரேஞ்சஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. ஒரு நீட்டான ஒரு மூவ்மெண்ட் தான். இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொண்டு வந்து அது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய இன்ட்ராடே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 23,032, அதுக்கு மேல பொசிஷனல் 23,158, அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,462, 23,528, பிரைமரி சப்போர்ட் 22,972 அண்ட் 22,958, அதுக்கு கீழே பொசிஷனல் 22,722 அண்ட் அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 22,512. இந்த 22,512 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல இருந்து தான் புல்ஸ் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பும் ஹெல்ப் பண்ணார். இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 928, 858 அண்ட் 762, 22,928, 22,858 அண்ட் 762. ஸோ இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஓஏ ஸ்டேட்டஸையும் நம்ம வந்துட்டு பார்த்தலாம். ஓஏ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் 2 பேருமே வச்சிருக்காங்க. அது குழப்பம் இல்லை. அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேருமே பில்ட் பண்ணல. 2 பேருமே அட்டாக் பொசிஷன்ஸை பில்ட் பண்ண கிடையாது. டிஃபென்ஸை மட்டும் 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் குழப்பம் கிடையாது. ஏன்னா இந்த வார் சினாரியோ பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்படி ஸ்மூத்தாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் சூழ்நிலை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நோக்கி தான் நகருது. பட் வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் ட்ரம்ப் அனுப்பிச்சு விட்டு 2 நாள் அடுத்த வாரம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பயம் மக்களுக்கு இருக்குமா இல்லையா? ட்ரம்ப் நம்ம நிறைய சினாரியோவில் பேசிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய மூவை பொறுத்த வரைக்கும் பெருசாக காம்ப்ளிகேட்டட் இல்லை. பேங்க் நிஃப்டியுமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே கீழே வந்த மார்க்கெட்டை பிஎஸ்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 51,858 எக்ஸாக்டாக டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் புல் சிங்கோட அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 52,128க்கு மேலே ஸ்டெபிலைஸ் பண்ணி சிங்கோட எண்ட் பாயிண்டான
52,758 அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட அதே இடத்துல நாள் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் தான் க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய மூவ் இதுதான். பேங்க் நிஃப்டியோட க்ளோஸுமே ஒரு நியூட்ரலான ஒரு க்ளோஸ். அது பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் ரொம்ப நியூட்ரலான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,932. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 53,228, 53,768, 54,332, 54,858. அதே மாதிரி கீழே வந்து 52,758 தான் பிரைமரி சப்போர்ட்டும் மந்த்லி சப்போர்ட்டும். அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 52,128, 51,858, 51,232. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்பவுமே நியூட்ரலான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ரெண்டு பக்கம் டிஃபென்ஸ் வந்து இருக்கு. அதே நேரத்தில் அட்டாக் பொசிஷன்ஸை ரெண்டு பேருமே கவர் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பக்கம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது டெண்டன்ட் டு சேஞ்ச். ரெண்டு பேரும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸை பில்ட் பண்ணல, டிஃபென்ஸ் மட்டும் தான் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே. பட் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரம்ப்போட லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. இப்போதைக்கு ஒரு வார முடிச்சுட்டு அடுத்தது வந்து 301 செக்ஷன் எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அடுத்தது வார் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா 301 செக்ஷனை மறுபடியும் கையில் எடுப்பாரு. டாரிஃப் இஷ்யூக்குள்ள வருவார், புது டாரிஃப் ரூலை கொண்டு வருவாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய லிஸ்ட் வச்சிருக்காரு. கியூபால இருந்து ஆரம்பிச்சு பெரிய லிஸ்ட் ட்ரம்ப் அண்ணன் வச்சிருக்காரு. ஸோ அதனால மார்க்கெட்டோடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் 2-3 வருஷத்துக்குமே ரொம்பவுமே சிக்கலாக தான் இருக்கும். அதில் குழப்பமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, பட் வந்து எப்பவுமே ஒரு வேர்ஸ்ட்டை மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுங்க. டிசிப்ளின் தான் இங்கே முக்கியம். எப்பவுமே மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மனநிலையும் செயல்படக்கூடாது. மார்க்கெட்டோட சூழ்நிலை நல்லா ஆயிடுச்சுன்னு செயல்படக்கூடாது. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இது எப்படின்னா, இப்போ இந்த வாரே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஸ்மூத்தா மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வார் வந்ததுனால வார் நிக்குதுங்கிறது பெரிய நியூஸா இருக்கு. பேசலாம் அப்படி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொன்னதே ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் 1000 பாயிண்ட் ரேலி ஆகுது. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான நெகட்டிவ் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறதும் அப்புறம் அது ரெக்கவர் ஆகிறதும் இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் 2-3 வருஷத்துக்கு இருக்குன்னு தான் மார்க்கெட் இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஆப்பர்ச்சுனிட்டிகளை பயன்படுத்துங்க. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்ஜஸ் எடுத்து நீட்டாக ட்ரேட் பண்ணுங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே மார்க்கெட்டில் வந்து எத்தனையோ இண்டிகேட்டர்ஸ் ஆசிலேட்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஃபிபனாச்சியில் ஆரம்பித்து கேண்டில் ஆரம்பித்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட இண்டிகேட்டர். பட் என்னன்னா, ட்ரம்ப்போட இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டேட்டாவை, எல்லா இண்டிகேட்டரும் பாஸ்ட் டேட்டாவை அடிப்படையை வச்சு செயல்படும். பாஸ்ட் டேட்டாவை அடிப்படைச்சு வச்சு செயல்படும். அதை வச்சு நம்ம ஃபியூச்சர் இண்டிகேஷன்ஸை கணிப்போம். பட் ட்ரம்ப்போட இது வந்து பாஸ்ட் டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்ஸ்டெபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. எப்போ எந்த முடிவு எடுப்பாருன்னு தெரியாத ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. அதனால இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ட்ரம்ப் இப்படி தான் செயல்படுவார் அப்படிங்கிற ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனை ட்ரம்ப் இண்டிகேட்டரை வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. எப்பவும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் மார்க்கெட்டை கையாளணும். ஆனால் ப்ராக்டிக்கலாகவே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கணிக்கிறதுல சக்ஸஸ் இல்லை. நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை அதை பேசியிருக்கோம். நாளைக்கு என்ன நடந்தாலும் அது எப்படி கையாளுறோங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ்.